சிதம்பரம் நேற்று தேர் இல்லையா, அந்த கோயில் அப்படிங்கிற இடம் அது. அதனால் இன்றைக்கி நடத்தினா கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறனால அதை நிறுத்தி வச்சுருந்தேன். கோயில் திருநாவுக்கரசு பெருமான் அம்பலம் நினைப்பால், அம்பலம்னா சிதம்பரத்தை நினச்சிக்கிட்டு இன்புறு குணம் நிலை நாடி மன மகிழ்ச்சியோடு அமுத திருநடனம் கண்டு ஆறாமுதை பருகுவதற்காக சிதம்பரத்தை எண்ணி சிதம்பரத்துக்கு வந்து பாடின பாடல் இது. ஆனந்த மெய்த்தன்மையால் பாடியது. நான் வந்து வணங்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா, பாதாதி கேசாந்தம், சிவபெருமானை வணங்கும்போது பாதத்திலேருந்து தான் பார்த்து மேலே வரைக்கணும் இறைவனை. எந்த கோயிலில் எந்த சாமியை பார்த்தாலும் முதல்ல பாதத்தை வணங்கணும். பாதாதி கேசாந்தம், கேசம்னா தலை, அது அந்தம்னா முடிவு. முதல்ல பாதத்தை வணங்கிட்டு அப்புறம் கேசாந்தம்னா தலையை வணங்கணும்னு அர்த்தம். அதுதான் நம்முடைய சைவ மரபு. சிவ தரிசன விதி, ஆடல் காட்சி, இறைவன் ஆடும்போது அவனுடைய திருவடியை தான் முதல்ல பார்க்குறோம். திருவடி காட்சி, துகில் காட்சி, கச்சு காட்சி. இந்த 10 காட்சி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எழுதியிருக்கீங்களா எல்லோரும்? 10 காட்சி எழுதலைன்னா எழுதிக்கங்க. 1 ஆடல் காட்சி, 2வது திருவடி காட்சி. எழுதிக்கிறீங்களா? பேஜெலாம் கிடையாது, இது நானாக சொல்கிறது. இது நான் சொல்கிறது நீங்கள் எழுதிக்கணும். ஆடல் காட்சி, திருவடி காட்சி. எழுதாதவங்க அப்புறமேல இதை பார்த்து எழுதிங்க. துகில் காட்சி, துகில்னா ஆடை, ஆடல்னா நடனம். கச்சு காட்சி, கச்சின்னா அவர் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய ஆடை. கவித்த கை காட்சி, கை கவித்திருக்கு இல்லையா, கவித்த கை காட்சி. ஏனத்து எயிற்று காட்சி, ஏனம்னா பன்றி, பன்றி கொம்பை தாலியாக போட்டிருக்கார் இல்லையா, அந்த பகுதி. அடுத்தது சிரித்த முகம் காட்சி. நடராஜ பெருமானுடைய முகத்தை பார்த்தோன்னே ஒரே சிரிப்பு, சிரித்த முகம். குனித்த புருவும் கொவ்வை செவ்வாயும் என்று சொல்லக்கூடிய பாடலில் பார்க்குறோம். நெற்றிக்கண் காட்சி. தூமத்த மலர் காட்சி, தூமத்த மலர் தூய்மையான மலர்களை அணிந்த காட்சி. திருவடி பெருவிரல் காட்சி என 10 காட்சி சொல்கிறார். மெய்த்தொண்டர்கள் திருக்கூத்தினை கண்ணால் கண்டால் மற்ற ஏதையும் காண மாட்டார்கள். அதனால தான் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ளன்னு பெரிய புராணம் சொல்லுது. 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. எழுதாதவங்க அப்புறம் எழுதிங்க அதை பார்த்து. இறைவன் வந்து தமக்கு சேம வைப்பு என்று சொல்லும்போது சேமித்து வைக்கிறது. நாம் என்ன சேமித்து வச்சுருக்கோம்? நமசிவாய நமசிவாய சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் நாம் சேமித்து வச்சுருக்கோம். மற்றபடி நகையோ அசையும் சொத்து அசையா சொத்துலாம் அதெல்லாம் 2வது. முதல்ல வந்து எதே நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தை சேர்த்து வைக்க வேண்டும். இங்கே கோயில் என்று சொல்லி பார்க்கும்போது சிதம்பரத்தை குறிக்கின்றது. சிதம்பரத்தில் உள்ள நடராஜ பெருமானுடைய அந்த காட்சியினை தான் அந்த பாடலில் சொல்லியிருக்கின்றார். சிவன் உருவம், சிவனுடைய உருவம் எவ்வாறு உள்ளது? என்ன சந்தேகம்? எங்கேயோ சந்தேகம். இந்த 10 இங்கே இல்லை, நானாக சொன்னது. அதை நீங்கள் அப்புறமேல எழுதிங்க. நான் வச்சுருக்கேன், அன்னைக்கு கொடுத்தேன் 10, சில பேர் எழுதலை. அதை நீங்கள் அப்புறமேல எழுதிங்க. இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். அதனால் சிவனுடைய உருவம் எவ்வாறு இருக்கிறது என்பதை 4ஆம் திருமுறையில் சொல்லியிருக்கின்றார். திருவிருத்தம், விருத்தமாக பாடுறது இது. கொல்லிங்கிற பண்ணில் பாடுறது. பாலையுடை கமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும் வாழையுடை புனல் வந்து எரிவாழ் வயல் தில்லை தன்னுள் ஆலவுடை கடல் சிற்றம்பலத்து அரசன் ஆடல் கண்டால் பீலையுடைய கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பது என்ன? இறைவனுடைய திருமுகத்தை பார்த்ததுக்கப்புறம் எதையுமே பார்க்கணுங்கிறது கிடையாதுங்கிறார். நம்முடைய கண்களெல்லாம் பீழையுடைய கண்கள், அழுக்குடைய கண்களாம். 2 பகுதியிலேருந்து அழுக்கு வருது இல்லையா, பீழையுடைய கண்களால் வேற என்ன எதை பார்க்க போகிறோம்? குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பற்றால் மனித்த பிறவி வேண்டுவதில்லையே இந்த மாநிலத்தேன்னு சொல்கிறார் இல்லையா. குனித்த புருவமும், அப்படியே வளைந்த புருவம்,
குமிழ் சிரிப்பு, சிரிப்பான முகம் நடராஜருடைய முகம், எல்லாம் அழகாக சொல்கிறாரு. இங்கே பாலை உடை கமுகோங்கி, பாலை உடைய பாக்கு மரங்கள் நிறைஞ்சிருக்கான் சிதம்பரத்தில். இப்போல்லாம் நிறைய பில்டிங் நிறைய வந்துட்டு, அந்த காலத்தில் தில்லை மரங்கள் அதிகமாக இருந்ததுனால தான் அந்த ஊருக்கு தில்லைன்னு பேர். பாலையுடை கமுகு ஓங்கி பன்மாடம் நெருங்கி, எங்கும் பெரிய பெரிய மாடங்கள் நிறைந்த ஊரான் சிதம்பரம். வாழையுடை புனல் வந்து எரிவாழ் வயல் தில்லை தன்னுள், சிதம்பரத்தில் உள்ள வயலில் வாழை மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்து விளையாடுதான். அப்படிப்பட்ட சிதம்பரத்தின் கண் ஆலவுடை கடல் சிற்றம்பலத்து அரசன், நம்மை ஆட்கொள்ளுதலுக்காக அமைந்திருக்கக்கூடிய திருவடிகளை உடைய சிவபெருமான், பீழையுடைய அந்த சிற்றம்பலத்து அரசன் ஆடல் கண்டால், அந்த நடனத்தை கண்டால், பீழையுடை கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பதென்னே. நம்மலாம் பேய் தொண்டர். இந்த இறைவனுடைய திரு நடனத்தை கண்ட பிறகு வேறு எதையும் இந்த பீழையுடைய கண்களால் காண வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறார். பொறுவிடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதலல் உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்றியினை காண்பது என்ன. அழகுடைய கண்களா, திருவுடைய கண்களை பார்த்த பிறகு வேறு எதை நம்ம பார்க்க போகிறோம்? பொறுன்னா போர் செய்யக்கூடிய காளை. ஒரு சொங்கி மாதிரி இருக்கிற காளை மேலே ஏறி வரல சிவபெருமான், போர் செய்யக்கூடிய காளையில் ஏறி வராராம். பொறுவிடை ஒன்று உடையவர், போர் செய்யக்கூடிய காளை வாகனத்தை உடையவர், புண்ணியமூர்த்தி அவர். புலி அதலல், புலித்தோல் ஆடை அணிந்தவர். உருவுடை அம்மலை மங்கை மணாளன் உலகுக்கெல்லாம். உருவுடையம்னா அழகுடைய மலை மகள் அப்படின்னு சொன்னோம்னா உமாதேவியை உலகத்து இடது பாகத்தை உடைய சிவபெருமான் உலகுக்கெல்லாம் திருவுடைய அந்தனர். இந்த உலகத்திற்கெல்லாம் திருன்னா செல்வமுடைய அந்தணர்கள் வாழ்கின்ற திருச்சிற்றம்பலவனுடைய திருவடியை கண்டால் அந்த கண்கொண்டு மற்ற இனி நாம் காண்பது என்னே. அந்த திருவடியை பார்த்ததுக்கப்புறம் தில்லை சிற்றம்பல கூத்தவனின் ஆடலை கண்ட பிறகு, அந்த கூத்தினை கண்ட பிறகு நம்ம வேற எதை பார்க்க போகிறோம்? தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனும் மாலும் பிரம்மாவும் திருமாலும் தொடுத்த மலரோடு, பூவை கட்டுறதுன்னு சொல்கிறதில்ல, மாலை கட்டுதல், பூ தொடுத்தல். பூவை தொடுக்கிறோம், தொடுத்த பூக்களை எல்லாம் வச்சுட்டு தூபம், சாம்பிராணி தூபம் வச்சுருக்காங்க. சந்தனம் கொண்டு, சாந்துன்னா சந்தனம் கொண்டு எப்பொழுதும் வணங்கும் திருமாலும் பிரம்மனும் பூவோடு சாந்து சந்தனம் போன்றவற்றை வாசனை பொருட்களை வைத்துக்கொண்டு வணங்குகின்றார்கள். வணங்கும் அயனொடும் ஆளுக்கும் காண்பரியன். அப்படி கையில் எல்லாம் வச்சுட்டு வணங்குறாங்க. அவங்களுக்கே தெரியாத இறைவன் பொடி கொண்டு அணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலத்தில் இருக்காராம். பொடின்னா திருநீர் அணிஞ்சிட்டு தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். அந்த சிற்றம்பலவனை உடுத்து துகில் கண்ட கண்கொண்டு அவன் உடுத்தி இருக்கிற ஆடையை பார்த்த பிறகு வேற காட்சி நாம் என்ன காணப்போகிறோம்? அடுத்ததாக வச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணே நமச்சிவாய அச்சம் ஒழிந்தே அணிதில்லை சிற்றம்பலத்து ஆடுகின்ற. வச்ச பொருள்லாம் சேமித்து வைக்கக்கூடிய பொருள். என்ன பொருளை சேமித்து வச்சுருக்கிறோம் நம்ம? சிவாய நம்ம இதை தான் சேர்த்து வச்சுருக்கோம். 5 எழுத்தை தான் சேர்த்து வச்சுருக்கோம். வச்ச பொருள், சேம வைத்த பொருள் நமக்காகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தே அணிதில்லை அம்பலத்து ஆடுகின்ற. இங்கு அச்சம் ஒழிந்தே, நமச்சிவாயன்னு சொன்னால் பயம்லாம் ஓடி போயிடுமா. அச்சம் ஒழிந்தே அழகிய தில்லை அம்பலத்தில் ஆடுகின்ற பிச்சன்னா யார்? பித்தனை யார் சொன்னது? பித்தன்னு சிவபெருமானை யார் சொன்னது? சுந்தரமூர்த்தி நாயனார். என்ன ஊரில்? திருவெண்ணை நல்லூரில். அப்போ பிச்சன்கிறது பித்தன்னு சொல்கிறார். பிச்சன் பிறப்பில்லி, அவன் பிறப்பு இல்லாதவன். அவன் பேர் என்ன தெரியுமா? நந்தி. இறைவனுக்கு பேர் என்ன? நந்தி.
உந்தியின் மேலசைத்த கச்சின் அழகு கண்டால். அவனுடைய உந்தினா கொப்புள்னா இடுப்பில் கச்சை கட்டியிருக்கார் இல்லையா, ஆடை. அந்த ஆடையை பார்த்த பிறகு நடராஜ பெருமான் இடுப்பில் அணிந்திருக்கக்கூடிய துகிலின் ஆடையை கண்ட பிறகு வேறு எதை நான் பார்க்க போகிறேன்? கண்கொண்டு காண்பது என்னே, கச்சின் அழகு கண்டால் பின் கண்டு கொண்டு காண்பது என்னே. செய்கின்ற நீல மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன். செய்னா வயலுக்கு என்ன பேர்? நெல்லெல்லாம் விளையுதில்ல, வயல். அதுக்கு பேர் செய்யின்னு பேர். செய் நின்றன வயல்கள் சூழ்ந்த நீல மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன். நீலப்பூ, நீல மலர்கள் மலர்கின்ற நீலோற்பல மலர்ன்னு சொல்கிறோம். நீலோற்பல மலர், குவளை மலர், தாமரை மலர், செங்கழுநீர் மலர், அல்லி, இதெல்லாம் குளத்தில் பூக்கிறது. வயலும் வயல் சார்ந்த இடத்துல பூக்கக்கூடிய பூக்கள்னு சொல்கிறோம். நீலோற்பல மலர்கள் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த சிதம்பரத்தின்கண் மைநின்ற ஒண்கண் மலைமகள். மை பூசப்பட்ட அழகிய கண்களை உடைய உமாதேவி. மை நின்றன மை பூசப்பட்ட கண்களை உடைய உமாதேவி மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க. உமாதேவி பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த நடனத்தை கண்டு, தில்லை அம்பலத்தினுடைய நடராச பெருமானுடைய நடனத்தை கண்டு உமாதேவி பக்கத்தில் இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். மை பூசப்பட்ட அழகிய கண்களை உடைய ஒளி பொருந்திய கண்ணா. அந்த கண்கள் எப்பொழுதும் ஒளி வீசக்கூடியதாக இருக்கணுமா, வறண்டு போய் காணப்படக்கூடாது. பெண்களுடைய கண்கள் நீளமாக இருக்கணுங்கிறார். பெண்களுடைய கண்கள் நீளமாக இருக்கணுங்கிறாங்க, ஒளி வீசக்கூடிய கண்களாக இருக்குங்கிறாங்க. எல்லாம் இலக்கியத்தில் வரும், அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மாவடு வகிர்ந்தால் ஒத்த கண்கள்லாம். மாம் பிஞ்சு இருக்கு இல்லையா, அதை குறுக்க கட் பண்ணால் அதை பார்த்திங்கன்னா அந்த கண்ணினுடைய தோற்றம் தரும். மாவடு வகிர்ந்தால் ஒத்த கண்கள், காதளவு நீண்ட கண்கள். காது வரைக்குமா கண்கள் இருக்க? இல்லை, அதான் நீளமாக இருக்குன்னு அர்த்தம். வரல முட்டை மொழியுமாங்க, முண்டு அப்படின்னா குண்டாக இருந்தால். அதனால் கண்களுக்கு அவ்வளோ ஒப்புமை சொல்லுவாங்க பெண்களுக்கு சொல்லும்போது. அப்படிப்பட்ட கண்களை உடையவள் சொல்லி இங்கே மை பூசப்பட்ட ஒளி வீசக்கூடிய கண்களை உடையவளாகிய உமாதேவி மகிழ்ந்து நிற்க நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த. நெய், சிதம்பரத்தில் விளக்குக்கு என்ன போடுவாங்க? நெய் தான். நெய் நின்று எரியும் விளக்கு ஒத்த நீல மணிமிடற்றான். அந்த விளக்கினை போன்ற நீல நிறத்தை உடைய கழுத்தினை உடையவன். கை நின்ற ஆடல் என்று வந்தாய் என்னும் திருக்குறிப்பேன். சின்ன ஆடல் தான், கைனா சிறுமை. கை நின்ற ஆடல்னா அந்த சிறிய ஆடல். அந்த ஆடல் எப்படி என்று வந்தாய் எனும் திருக்குறிப்பேன் பாடுறாராம். அப்படி ஆடல் கண்டால் பின்னை காண்பது என்ன? இது நடனமாடக்கூடிய காட்சி. ஒன்று கட்சியினுடைய அழகு, ஒன்று எடுப்பினுடைய ஆடையினுடைய அழகுன்னு ஒவ்வொன்றா 10 சொன்னல, 10 ஒன்று பார்த்தீங்கன்னா தெரியும். பாலையுடை கமுகோங்கே பன்மாடம் நெருங்கி எங்கும். பாலையுடை கமுகோங்கே பன்மாடம் நெருங்கி எங்கும். வாழையுடை புனல் வந்து எரி வாழ்வயல் தில்லை தன்னுள். அந்த இடத்துல நிறுத்தி சொல்லுவாங்க, தில்லை தன்னுள் சேர்த்துக்கணும், அப்போ தான் வரும் வார்த்தை. பாலையுடை காமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும். பாடுங்க. பாலையுடை காமுகோங்கி பன்மாடம் நெருங்கி எங்கும். வாழையுடை புனல் வந்து எரி வாழ்வயல் தில்லை தன்னுள். ஆல உடை கழல் சிற்றம்பலத்தரசன் ஆடல் கண்டால். ஆல உடை கழல் சிற்றம்பலத்தரசன் ஆடல் கண்டால். ஆள உடை கழல் சிற்றம்பலத்தரசன் ஆடல் கண்டால். பீழையுடை கண்களால் பின்னை பேய் தொண்டர் காண்பதென்னே. பொறுவிடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி புலி அதழன்.
பொறுவிடை ஒன்றுடை புண்ணிய மூர்த்தி புலி அதழல் உருவுடை அம்மலை மங்கை மலாலன் மங்கை மணாலன் உலகுக்கெல்லாம் உருவுடை அம்மலை மங்கை மணாலன் உலகுக்கெல்லாம் திருவுடை அந்தனர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண்கொண்டு மற்றினி காண்பதென்னே தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்ட பொழுதும் தொடுத்த மலரோடு தூபமும் சாந்தும் கொண்டு எப்பொழுதும் அடுத்து வணங்கும் அயனோடு மாலுக்கும் காண்பறியான் பொடி கொண்டு அணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் பொடி கொண்டு அணிந்து பொன்னாகிய தில்லை சிற்றம்பலவன் உடுத்த துகில் கண்ட கண் கொண்டு மற்றினி காண்பதென்னே வச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய வச்ச பொருள் நமக்காகும் என்றெண்ணி நமச்சிவாய அச்சம் ஒழிந்தேனே தில்லை அம்பலத்தாடுகின்ற பிச்சன் பிறப்பிலி பேர் நந்தி உந்தியின் மேலசைத்த கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்டு கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு கச்சின் அழகு கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே செய்கின்ற நீல மலர்கின்ற தில்லை சிற்றம்பலவன் மைநின்ற ஒண்கண் மலைமகள் கண்டு மகிழ்ந்து நிற்க நெய் நின்று எரியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றான் நெய் நின்று எரியும் விளக்கொத்த நீல மணிமிடற்றான் கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண்டு கொண்டு கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே கை நின்ற ஆடல் கண்டால் பின்னை கண்கொண்டு காண்பதென்னே அடுத்ததாக ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் ஊனத்தை நீக்கி உலகறிய என்னை ஆட்கொண்டவன் தேனொத்த எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பலவன் எங்கோன்
வானத்தவர் உய்ய வன்னெஞ்சை உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்து எயிறு கண்டால் பின்னை கண்டு கொண்டு காண்பதென்னே. அடுத்தது பல்ல பார்க்குறாங்க. பல்லு அவனுடைய சிரிப்பு. ஊனத்தை நீக்கி உலகறிய ஒன்றா ஆட்கொண்டவன், என்னை ஆட்கொண்டவன். ஊனம்னா குறை, என்கிட்ட உள்ள குறையை நீக்கின. எப்படி ஆட்கொண்டாராம்? திருநாவுக்கரசரை ஆட்கொண்டார். எப்படி? வயிற்று வலி, தீராத வயிற்று வலி, பரசமயம், அடுத்த சமயத்தை விரும்பி போனார் இல்லையா, விரும்பி போனார், சமண சமயத்தை நாடி சென்றார் இல்லையா, அவரை ஆட்கொண்டார். எப்படி? சூளை நோய் கொடுத்து. அதை தான் சொல்கிறார். குறை, ஊனம்னா குறை. ஊனத்தை நீக்கி, என்னுடைய குறையை நீக்கி உலகறிய ஒண்ணா என்னை ஆட்கொண்டவன், உலகமே அறியும்படியாக என்னை ஆட்கொண்டவன். தேனொத்த எனக்கு இனியான், தேன் போன்றிருக்கக்கூடிய எனக்கு இனியான். தில்லை சிற்றம்பலவன் எங்கோன், தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் நடராஜ பெருமான் என்னுடைய அரசன். என் கோன் என்றால் என்னுடைய அரசன். வானத்தவர் உய்ய வன்னெஞ்சை உண்டவன், தேவர்கள் உய்யும் பொருட்டு வலிய நஞ்சை உண்டவன். தேவர்கள் உய்யும் பொருட்டு வன் நெஞ்சு, நஞ்சின வலிய விஷத்தை உண்டவன். உண்ட கண்டத்து இலங்கும் ஏனத்தி எயிறு கண்டால். இங்கே அந்த கண்டத்தில்னா கழுத்தில் இருக்கிற பல்லுன்னா முகத்தில் இருக்கிற பல்லுன்னு அர்த்தம். இந்த முகத்தை பார்த்த அந்த எயிறு கண்டால், ஏனத்து எயிறு கண்டால், பன்றிக்கோடு, அடுத்தது பல்லு, இதெல்லாவற்றையும் பார்த்தா பின்னை கண்டு கொண்டு காண்பது என்ன? நான் வேறு எதை பார்க்க போகிறேன்? வேறு எதை பார்த்து உன்னை ரசிக்க போகிறேன்? ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து ரசிக்கின்றார். தெரித்த கனையால் திரிபுரம் மூன்றும் செந்தியில் மூழ்க. தெரித்த கனை, தெரித்தன்னா என்ன அர்த்தம்னா ஆராய்ந்து எடுத்த கனை. இப்போ கடைக்கு போகிறோம், சாமான் வாங்குகிறோம். ஒவ்வொரு பொருள், மாம்பழம் வாங்கினா என்ன செய்கிறோம்? பார்த்து நல்ல மரமாக நல்ல பழமானு பார்த்து அடிபடாமல் இருக்கா, அழுகி போகாமல் இருக்கான்னு பார்க்குறோம். சாத்துக்குடி வாங்கினோம்னா என்ன செய்கிறோம்? எப்படி வாங்குவீங்க சாத்துக்குடிலாம்? தோல் மென்மையாக இருக்கணும், தூக்கி பார்த்தா வெயிட்டாக இருக்கணும். சாத்துக்குடி வாங்குறப்ப அந்த கையில் தூக்கும்போது வெயிட்டாக இருக்கணும், அப்போ தான் சாறு நிறையா இருக்கும். லேசாக இருக்குது, பெருசாக இருக்குன்னு வாங்கக்கூடாது. தோல் பெருசாக இருக்குன்னு வாங்கக்கூடாது, மென்மையான தோலாக இருக்கணும். தூக்கி கையில் பார்த்தோம்னா அது என்ன செய்யும்? வெயிட் இருக்கணும், அது பலமாக இருக்கணும், நல்ல கனமாக இருக்கணும், அப்போ தான் சாறு நல்லாயிருக்கும். ஒரு கடைக்கு போய் ஒரு ஜாமான் வாங்குறப்ப நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி திரிபுரத்தை அழிக்க வேண்டுமானால் தெரித்த கனை, பொறுக்கி எடுத்த கனையாம், நன்றாக தேர்ந்தெடுத்த அம்பினால் முப்புறங்களை அழித்தாராம். ஏதோ ஒரு அம்பெடுத்து எய்யலை. தெரித்த கனையால் திரிபுரம் மூன்றும் செந்தீயில் மூழ்க, சிவந்த தீயில் நெருப்பில் அழியுமாறு. செந்தி சிவந்த தீ, சிவந்த நெருப்பில் அழியுமாறு எரித்த இறைவன் எம்பெருமான். அவர் தான் நடராஜ பெருமான், எம்பெருமான். இமையவர் கோமான், தேவர்களுக்கெல்லாம் தலைவன். அவனுடைய இணையடிகளை, இரண்டு திருவடிகளையும் தரித்த மனத்தவர். நடராஜ பெருமானுடைய திருவடிகளை யார் ஒருவர் மனதில் தரிக்கிறார்களோ, நினைக்கிறார்களோ, வைத்து வணங்குகிறார்களோ, அவர்கள் தரித்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவனம். இப்போ சிதம்பரத்தில் இருக்கிறவங்களாம் நடராஜ பெருமான மனசில் அப்படியே உள்ளே தரிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டுமா? நீங்களாம் கிடையாதா? நாம் கிடையாதா? எல்லாருமே. யார் ஒருவர் சிதம்பரத்தின் உள்ள நடராஜ பெருமானுடைய திருவடிகளை மனதில் தரித்து இருக்கிறார்களோ, சிற்றம்பலத்தில் இருப்பவர்களும் தில்லை சிற்றம்பலவன் சிரித்த முகம் கண்ட கண்கொண்டு, அவனுடைய சிரிப்பான முகத்தை பார்த்த பிறகு மற்ற இனி காண்பது என்ன? இதை விட வேறு என்ன வாழ்க்கையில்? இதை விட வேறு என்ன? மற்ற இனி காண்பது என்ன என்று சொல்கிறார். இப்போ நடராஜ பெருமானுடைய அழகை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே இருக்காங்களே. அடுத்தது சுற்றும் அமரர் சுரபதி. சுரர்பதி, சுரபதினா யார்? அசுரர்கள். இங்கே சுற்றும் அமரர் சுரபதி நின் திருப்பாதமல்லால். இங்கே சுரபதினா சுரர்களுக்கெல்லாம் பதி, தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன். சுற்றி சூழும் தேவர்களும் இந்திரனும் திருவடிகளை, உன் திருவடிகளை தவிர வேறு ஏதும் பற்றுக்கோடு இல்லைன்னு வணங்குறாங்களாம் தேவர்கள். அடுத்து தேவேந்திரர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர்கள் எல்லாமே அவரை வணங்குறாங்களாம். நின் திருப்பாதமல்லால் பற்று ஒன்றியிலோம் என்று அழைப்ப. எங்களுக்கு வேறு பற்றே கிடையாது.
பெருமானே உன்னுடைய திருவடிகளே நான் பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வோம் என்று நினைப்பவர்கள் என்று அழைப்ப பறவையுள் நஞ்சை உண்டான். பறவைனா என்ன அர்த்தம்? கிளியா? கடல். பறவைனா என்ன அர்த்தம்? கடல். அதே வல்லினரை போட்டால் காக்கா, கிளி, புறா, பறக்கக்கூடிய பறவையினங்கள். இடைநரகரம் போட்டால் பறவை. அது பறந்து காணப்படுவதால் அதுக்கு பேர் பறவைன்னு பேர். அது ஆழமாக இருக்கிறதுனால ஆழின்னு பேர். புரியுதா? ஆழமாக இருக்கிறதுனால ஆழின்னு பேர். அடுத்து பறந்து காணப்படுதலால் பறவை என்று பெயர். பறவையுள் நஞ்சை உண்டான். கடலின் கண் நஞ்சை வந்த நஞ்சை உண்டான். செற்றக்கனங்கனை தீவிழித்தான் ஒன்று. செற்றங்கனங்கன், அந்த அனங்கன் என்று சொல்லும்போது மன்மதனை தன்னுடைய தீ விழித்தான் தில்லை சிற்றம்பலவன். மன்மதனை அழித்தான். மன்மதை தனது கண்ணால் அழித்தார். நெற்றியில் கண்கண்டு மற்ற இனி காண்பதனே. தில்லை சிற்றம்பலவன் என்ன செய்தானா, அனங்கனை மன்மதனை நெற்றிக்கண்ணால் அழித்தான். அந்த நெற்றியில் கண்கொண்டு நெற்றிக்கண்ணை பார்த்த பிறகு காண்பது என்னே? சிவபெருமான் அழித்தான். யார் அழிச்சாரு? தெரியலையா? மன்மதனை அழித்தான். புரியுதா? கவனிக்கணும். அழித்தான். அந்த கண்ணை பார்த்த பிறகு மற்ற இனி காண்பது என்ன? சித்தத்து எழுந்த செழுங்கமலத்து அன்ன சேவடிகளாம். சித்தம்னா உள்ளம். நமது உள்ளத்தில் எழுந்த செழும் கமலத்து அன்ன சேவடிகளாம். செந்தாமரை மலர் போன்ற சேவடியாம். நடராச பெருமானுடைய திருவடிகள் தாமரை மாதிரி இருக்குதாம். மென்மையாக அழகாக சிவந்த தாமரை போல இருக்கிறது. இங்கு சித்தத்து எழுந்த செழுந்தாமரைகள், நமது உள்ளத்தில் எழுந்த அந்த சேவடிகள் எப்படி இருக்கிறதா? செரும் தாமரை மலர் போல இருக்கிறது. கமலத்து அன்னன்னா தாமரை மலர் போல, அன்னங்கிறது ஓமருவு. சேவடிகள் சிவந்த பாதங்கள் வைத்த மனத்தவர் வாழ்கின்ற தில்லை. சிதம்பரத்தில் உள்ளவங்களாம் நடராஜ பெருமானுடைய திருவடிகளையே மனசிலேயே வச்சுருக்காங்களாம். அந்த தாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த திருவடிகளை மனதிலேயே வைத்திருக்கிறார்களாம். தில்லை சிற்றம்பலத்தில் வாழ்கின்ற சிற்றம்பலவர் முத்தும் வைரமும் மாணிக்கமும் தன்னுள் விளங்கிய தூமத்த மலர்கண்டு. இறைவன் என்னென்ன அணிந்திருக்காராம்? தூய மலர்கள், முத்து, அடுத்தது என்னென்ன இருக்கு? வைரம் போன்ற எல்லாவற்றையும் அணிந்திருக்கிறாராம். அப்படி அணிந்திருக்கக்கூடிய அவர் முத்தும் வைரமும் மாணிக்கமும் தூய மலர்களும் அணிந்த திரு சேவடி மலரழகை கண்டு மலர் கண்ட கண்கொண்டு இனி நான் காண்பது என்ன? தூய்மையான மலர்களும் அடுத்தது முத்து பவளம் போன்ற எல்லா அணிகலன்களும் அணிந்திருக்கார். அதை பார்த்துட்டு அந்த கண்ணோட வேறு யாரை பார்க்கறது அப்படின்னு சொல்கிறார். தருக்கு மிகுத்து தன்தோள் வலிமை உண்ணே. தருக்குன்னா என்ன அர்த்தம்? செருக்கு, திமிரால் என்ன செய்கிறாரு? சிவபெருமான் இருக்கக்கூடிய மலையே பெயர்க்கிறான். யார்? ராவணன். தருக்கு மிகுத்து, இந்த இடத்துல யாரை குறிக்கிறது? ராவணனை. தருக்கு மிகுத்து தன் தோல் வலி உண்ணி, தனது தோல் வலிமையை நினைத்து, உண்ணினா நினைத்து, 2 சுழி நகரம் போட்டால் நினைத்துன்னு அர்த்தம், 3 சுழி போட்டால் சாப்பிட்டுன்னு அர்த்தம். உண்ணி தடவரையை வரை கைகளால் எடுத்த மிகப்பெரிய மலையை, அகன்ற மலையை தனது மலை போன்ற கைகளால் எடுத்து ஆரவாரித்தானா ராவணன். மலைமகள் கோன் சிரித்து, மலைமகள் அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாராம்? மலைமகள் கொன்னா உமாதேவியினுடைய கணவன் சிவபெருமான் பார்த்து சிரிக்கிறாராம். மலைமகள் கோன் சிரித்து அரக்கன் மணிமுடு 10ம் அணிதில்லை. 10 தலை கிள்ளி போட்டானான். 10 தலையும் கிள்ளி. அரக்கன் மணிமுடி 10ம் அணி தில்லை அம்பலவன் நெருக்கி மிதித்த விரல் கண்டு கண்கொண்டு காண்பதுன்னே. அந்த கால் விரலை பார்த்ததுக்கப்புறம் வேறு எந்த காட்சியும் பார்ப்பதற்கு இல்லை என்று சொல்லி சிவனுடைய உருவத்தை சொல்லி ஒவ்வொரு உருவமாக சொல்கிறாரு. கச்சை சொல்கிறாரு, புலித்தோல் ஆடை, கண், அடுத்தது திருப்பாதங்கள், ஆடைகள், அணிகலன்கள் எல்லாவற்றையும் சொல்லி மிக கோயில் சிறப்பை பற்றி இங்கு சொல்லியிருப்பதனால இது கோயில் என்று சொல்லுகின்றோம். அந்த பகுதியை பதிகத்தை பாடியவர் திருநாவுக்கரச பெருமான். இது கொல்லி என்று சொல்லக்கூடிய பண்ணினால் பாடப்பட்ட பகுதி, 4ஆம் திருமுறை. இப்படிப்பட்ட இந்த திருமுறை வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம்.
இன்றைக்கி நடத்துறது காரணமே, இதை நிறுத்தி வச்சு நடத்துகிற காரணமே சிதம்பரத்தின் அருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனால தான். இன்றைக்கி நேற்றைய தினம் தேர் இல்லையா, நேற்றைய தினம் தேர், இன்றைக்கி அபிஷேகம். ஆகையினால் இதை இன்றைக்கி நடத்தணும்னு நான் நிறுத்தி வச்சு இதை நான் நடத்துகிறேன். எல்லாருக்கும் நீங்கள் இறைவனுடைய பெருமானுடைய திருவடிகளுடைய கண்டு அவன் அழகை பார்த்து ரசித்து கொண்டு இருக்க வேண்டும். மற்றபடி இந்த அழுக்குடைய கண்களால் வேறு எதையும் பார்க்கக்கூடாது என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கின்றார். இத்துடன் இந்த வகுப்பு இனிதாக நிறைவுற்றது. திருச்சிற்றம்பலம்.